எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஜூன் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜூன் 4th கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக காவல்துறையின் 34வது தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மகேஷ் குமார் அகர்வால் தான் இப்போ 34வது டிஜிபியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கர்நாடகத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் டி.கே. சிவகுமார். ஆல்ரெடி பார்த்ததுதான் இது. ஜூன் 3 வந்து அவர் பொறுப்பேற்றிருக்காரு. டிஜியாத்ரா என்பது டேஷ். ஸோ டிஜியாத்ரா அப்படிங்கிறது முக அங்கீகாரம் மூலமாகவோ அல்லது கைரேகை மூலமாகவோ விமான நிலையத்துக்குள்ள அனுமதி வழங்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் தளம் தான் டிஜியாத்ரா. பயோமெட்ரிக் அடிப்படையிலான விமான பயண தளம் தான் டிஜியாத்ரா. யூபிஐ என்பதன் விரிவாக்கம் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதா இதோட ஃபுல் ஃபார்ம். 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி உலகின் 2வது பெரிய சூரிய சக்தி வளர்ச்சி சந்தையாக உருவெடுத்துள்ள நாடு எது? நம்ம நாடு தான், இந்தியா. தேசிய மருத்துவ ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இலங்கை மாணவர்களுக்கு எந்த ஆண்டு முதல் இந்தியா கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது? ஸோ 2023ஆம் ஆண்டுலேருந்து இலங்கை மாணவர்களுக்கு இந்தியா வந்து கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பயிறு வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2025ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பயிறு வகைகள்ல நம்ம முழுவதுமாக செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவை மாறணும், அதாவது தற்சார்பு அடையணும், தன்னிறைவு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளில் சிறந்த மாவட்ட ஊராட்சி பிரிவில் 3வது பரிசை வென்ற மாவட்டம் எது? கோவை மாவட்டம் தான் வின் பண்ணிருக்கு. ஸோ கோயம்புத்தூர். விமான எரிபொருள் நிலைப்படுத்துதல் நிதி திட்டம் எத்தனை கோடியில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் 10,000 கோடியில இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க. தில்லியில் பழைய வாகனங்கள் மாற்று திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் காற்று மாசுபாட்டை குறைத்தல். டு ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன் தான் இதோட எய்ம். சரி, இப்போ வந்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ 5th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல வந்து குரூப் 1க்காக நம்ம ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோம். இன்னையிலேருந்து வந்து டெமோ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 to 12 PM வந்து நடக்கும். காலையில் 10 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் 2 hours டெமோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு 15th ஜூன் வரைக்கும் இருக்கும். ஸோ டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாலிட்டி கிளாஸஸ்மே ஜூன் 15th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் டெமோ கிளாஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வேறு எதுவும் டவுட் இருக்குது கிளாரிஃபை பண்ணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 2 வயசு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விருந்தோம்பல் அதிகாரத்தில் திருக்குறள் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். விருந்தோம்பல் அதிகாரம் கவனிங்க. இணை துணைத்து என்பதொன்றில்லை, இணை துணைத்து என்பதொன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். அதாவது இப்போ என்னன்னா இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு நம்ம விருந்து வைக்கிறோம், நல்லா அவங்கள பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம விருந்தோடைய பயன், இப்போ ஒரு யாகம் நடத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். வேள்வினா யாகம். இப்போ ஒரு யாகம் நடத்துறோம் அப்படின்னா ஏதேனும் ஒரு பயன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யாகம் நடத்துவோம். மழை வரணும்னு சொல்லிட்டு யாகம் நடத்தலாம், எனக்கு இதுல ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது யாகம் நடத்துவாங்க இல்லையா முன்னாடிலாம். அப்படி யாகம் நடத்துறோம்னா ஒரு பயன் இருக்கணும்னு சொல்லிட்டு யாகம் நடத்துவோம். அந்த மாதிரி ஒரு விருந்தினருக்கு நீங்க விருந்து வைக்கிறத ஒரு யாகம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க எப்படி யாகம் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து, நீங்க என்ன ப்ரொவைட் பண்றீங்க, நீங்க தங்க தட்டுல வச்சு அவங்கள தாங்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து அதோடைய பயன் வந்து கிடைக்காது. நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க, அந்த விருந்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பண்பை பொறுத்து தான் உங்களுக்கு அதுக்கான பயன் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ நல்ல பண்பு உள்ளவங்களுக்கு நீங்க வந்து விருந்து வைக்கிறீங்க, பசியோட வந்திருக்கவங்களுக்கு நீங்க விருந்து வைக்கிறீங்க, ஒரு நல்ல அறிவாளியான ஒரு புலமை மிகுந்தவங்களுக்கு நீங்க விருந்து வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட பர்சனோ அதுக்கேற்ற அந்த வேள்வி பயன் தான் உங்களுக்கு கிடைக்கும், அந்த யாகத்துடைய பயன் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல சொல்றாங்க.
இணை துணை தென்பதொன்றில்லை அப்படின்னா நீங்க இவ்வளவு பண்றீங்க அப்படிங்கிறதுனால அதுக்கான பயன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலா விருந்தினர், விருந்தின் துணை துணை வேள்வி பயன், விருந்தினர் எப்படிப்பட்டவரோ அதுக்கு சமமான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்குறள்ல. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ். மக்களாட்சியில் நீண்ட காலம் பிரதமர் என்ற சாதனை படைத்தவர் யார்? நீண்ட காலமாக பிரதமராக பதவி வகித்தவர் என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி வந்து இப்போ அதை அச்சீவ் பண்ண போறாங்க. ஏற்கனவே அச்சீவ் பண்ணிருக்கிறது வந்து ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு நீண்ட ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பிரைம் மினிஸ்டரா வந்து இருந்திருக்காங்க. நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்தே பிரைம் மினிஸ்டரா வந்து ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமா இப்போ எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மக்களாட்சி முறைப்படின்னு தேர்வு செஞ்சது வந்து 1952 எலெக்ஷன் நடந்துதான் தேர்வாயிருப்பாங்க. ஆனா ஜவஹர்லால் நேரு 1977 வந்து பிரைம் மினிஸ்டரா பொறுப்பேற்றிருப்பாங்க. அப்போ மக்களாட்சி முறைப்படி இந்த இடத்துல மக்களாட்சியில நீண்ட காலமாக பிரதமர் அப்படிங்கிற சாதனையை இப்போ படைக்க உள்ளவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். ஏற்கனவே அந்த சாதனையை படைச்சிருக்காங்க ஜவஹர்லால் நேரு. அவருடைய சாதனையை இப்போ முறியடிக்க போறாங்க. சோ கொஸ்டின் வந்து மக்களாட்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணாதான் அந்த இடத்துல பிரதமர் மோடி இப்போ அச்சீவ் பண்ண போறாங்க அந்த சாதனையை. ஜவஹர்லால் நேரு வந்து அதிகமான நாட்களுக்கு மக்கள் ஆட்சியில் 1952 ஆண்டுக்கு அப்புறமா எலெக்ஷன் வச்சு தேர்வானதுல வந்து மக்களாட்சியில 4398 நாட்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. இப்போ அதை ரீச் பண்ண போறாங்க. 4399 அப்படிங்கிற டேஸை வந்து ஜூன் 10 பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து ரீச் பண்ண போறாங்க. அந்த சாதனையை இவங்க முறியடிக்க போறாங்க. தொடர்ந்து நீண்ட ஆண்டுகளுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தா அது ஜவஹர்லால் நேரு. மக்களாட்சியில தொடர்ந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஜூன் 10 அந்த சாதனையை வந்து பிரதமர் மோடி படைக்கிறாங்க. சோ பிரைம் மினிஸ்டர் மோடி பாத்தீங்கன்னா 2014 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2019, அடுத்து 2024 மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறதுல 2வது நீண்ட கால பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பெருமையும் நரேந்திர மோடி அவர்கள் படைச்சிருக்காங்க. சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் தான் ஜவஹர்லால் நேரு. 1947 ஆகஸ்ட் 15 1964 மே 27 வரைக்கும். சோ கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிரைம் மினிஸ்டரா வந்து ஜவஹர்லால் நேரு இருந்திருக்காங்க. ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். 1952 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா மக்களாட்சி முறைப்படி தேர்வு செஞ்சதுல பார்த்தோம் அப்படின்னா அதிகமான நாட்களுக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் அப்படிங்கிற பெருமையை வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் 10 அந்த சாதனையை படைக்கிறாங்க. அடுத்த எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். எந்த ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை $1.5 டிரில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2036. ஸோ இப்போ நியூ கவர்மெண்ட் வந்திருக்காங்க. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான டிவிகே ஆட்சி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட்ல இப்போ என்னன்னா 2036 அதாவது 2036 ஆண்டுக்குள்ள $1.5 டிரில்லியன் அடைவதற்கு டார்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை $1.5 டிரில்லியன் உயர்த்த 2030க்குள்ள டார்கெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 3 திட்டங்களும் இப்போ சைன் பண்ணிருக்காங்க. L&T நிறுவனத்துடைய தகவல் தரவு மையத்தை வந்து விரிவாக்கம் செய்ய போறாங்க காஞ்சிபுரத்துல. அடுத்து கோவையில மின்னணு பொருட்கள் மின்னணு அமைப்பு உற்பத்தி திட்டமானது செயல்படுத்த போறாங்க. அதே L&T நிறுவனம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல காட்டுப்பள்ளி கப்பல் கட்டும் தளத்தை வந்து விரிவாக்கம் செய்யறதுக்கும் இப்போ ஒப்பந்தம் சைன் பண்ணிருக்காங்க. ஸோ ரீசனா இந்த 3 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது தொழில்துறை சார்பில் இப்போ சைன் பண்ணிருக்காங்க. ஸோ 3 திட்டங்கள் L&T நிறுவனத்துடைய தகவல் தரவு மைய விரிவாக்க திட்டம், அதுக்கப்புறமா காட்டுப்பள்ளி L&T கப்பல் கட்டும் தளத்தை விரிவாக்கம் செய்யறது, அடுத்து மின்னணு பொருட்கள் மின்னணு அமைப்பு உற்பத்தி திட்டம் கோவையில வந்து செயல்படுத்த போறாங்க. ஸோ இது 3 இப்போ இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா சைன் ஆனது. நெக்ஸ்ட் வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர்களாக எந்த நாடுகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஸோ ஐநா பாதுகாப்பு கவுன்சில் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 15 கண்ட்ரிஸ் இருக்கும். அந்த 15 நாடுகள்ல 5 நாடுகள் வந்து பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரிஸ், அதாவது நிரந்தரமான உறுப்பு நாடுகள். ரிமைனிங் 10 நாடுகள் இருக்கு இல்லையா, இது வந்து டெம்பரரி மெம்பர் கண்ட்ரிஸ், தற்காலிக உறுப்பு நாடுகள். தற்காலிகம்னா எத்தனை இயர்ஸ்க்கு இருப்பாங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு அவங்க உறுப்பினர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா தேர்வு செய்வாங்க. அடுத்த 2 இயர்ஸ் டேர்முக்கு இன்னொரு நாடுகளை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த 5 நாடுகள் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் சொல்றோம் இல்லையா, இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தா
இவங்க வந்து வீட்டோ பவர் இருக்கு. இந்த 5 நாடுகளுக்கும் வீட்டோ பவர் இருக்கு. வீட்டோ பவர் அப்படின்னா இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், இந்த பாதுகாப்பு கவுன்சில்ல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் போரை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த தீர்மானத்தை இந்த 5 நாடுகள்ல ஏதேனும் ஒரு நாடு வந்து அவங்களுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்ணி ரத்து பண்ண முடியும். ஸோ தீர்மானத்துல ஓட்டு நடத்தி அது அதிகமான மெஜாரிட்டி ஓட்டே கிடைச்சிருந்தாலும் அந்த தீர்மானத்தை ரத்து பண்ண முடியும். ஸோ ரஷ்யா உக்ரைன் போரை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வரும்போது ரஷ்யாவுக்கு வீட்டோ பவர் இருக்கு, ஏன்னா அது பெர்மனன்ட் கண்ட்ரியா இருக்கு. ஸோ ரஷ்யா வந்து அதோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அந்த தீர்மானத்தை ரத்து பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வீட்டோ பவர் இருக்கு 5 உறுப்பு நாடுகளுக்கு. ரிமைனிங் 10 நாடுகள் இருக்கு இல்லையா, அதுல இப்ப 5 நாடுகளை தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், ட்ரினிடாட் டொபாக்கோ, அப்புறம் ஜிம்பாப்வே. இந்த 5 நாடுகள் இப்போ வந்து டெம்பரரி மெம்பர் கண்ட்ரிஸா தற்காலிக உறுப்பினர்களாக யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல தேர்வாயிருக்கு. ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், ட்ரினிடாட் டொபாக்கோ, அப்புறம் ஜிம்பாப்வே. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இப்ப தேர்வா இருக்காங்க. எப்போ இது வந்து எஃபெக்டுக்கு வருது, எப்போ இவங்க பதவிக்காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 2027ஆம் ஆண்டு ஜனவரி 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஆல்ரெடி வந்து மெம்பரா இருக்காங்க இல்லையா, தற்காலிக மெம்பரா யார் யாருன்னா டென்மார்க்கு, கிரேக்கம், பாகிஸ்தான், பனாமா, சொமாலியா. இவங்களுடைய பதவிக்காலம் இந்த 2026 லாஸ்டோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா நியூவா வந்து 2017 ஜனவரி 1ல இருந்து இந்த 5 நாடுகள் வந்து தற்காலிக மெம்பரா வந்து பொறுப்பேற்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகளை. ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், ட்ரினிடாட் டொபாக்கோ, ஜிம்பாப்வே தான் அந்த 5 நாடுகள் அப்படிங்கிறது. ஸோ இது எங்க சூஸ் பண்ணாங்க, எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஐநாவுடைய பொதுச்சபை ஜெனரல் அசம்பிளி இருக்கு இல்லையா, அங்க வந்து 193 உறுப்பு நாடுகள் இருக்கு. அங்க நடந்த வாக்கெடுப்புல தான் இந்த 5 நாடுகளும் இப்ப புதிய தற்காலிக உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய பதவிக்காலம் இந்த 2026 லாஸ்ட்ல முடியுது. அது மட்டும் இல்லாம இப்போ ஆல்ரெடி பதவியில் இருக்கக்கூடிய பஹ்ரைன், அப்புறம் கொலம்பியா, காங்கோ ஜனநாயக குடியரசு, லாத்வியா, லைபீரியா, இந்த 5 நாடுகளோட நெக்ஸ்ட் இயர் 2027ல புதுசா உள்ள 5 நாடும் சேர்த்து 10 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து டெம்பரரியா தற்காலிக உறுப்பு நாடுகள் இருப்பாங்க. நம்ம இந்தியா மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 2021 to 22 வரைக்கும் இந்தியா வந்து மெம்பரா இருந்திருக்கு தற்காலிக உறுப்பினராக. இந்தியா வந்து பெர்மனன்ட் மெம்பர் கிடையாது, நிரந்தர உறுப்பு நாடு கிடையாது இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல. 2021 to 2022ல தற்காலிக உறுப்பினராக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 2028 to 2029ல அவங்க பங்கெடுப்பாங்க, அந்த போட்டிக்கான அந்த தற்காலிக உறுப்பினருக்கான போட்டியில பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிரந்தரமான 5 நாடுகள் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்குன்னு. அது வந்து அமெரிக்கா, பிரிட்டன், சீனா, பிரான்ஸ், அப்புறம் ரஷ்யா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்குங்க, ஏன்னா நியூ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்குனால எக்ஸ்பெக்டட் ஒரு டாபிக்காக தான் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில தான் வாக்கெடுப்பு நடந்திருக்கு. 193 உறுப்பு நாடுகளை கொண்டது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை. 5 நாடுகளை சூஸ் பண்ணியிருக்காங்க. 5 கண்ட்ரிஸ்க்கு வீட்டோ பவர் இருக்கு. அதுக்கடுத்து பதவியில வந்து இப்போ சூஸ் பண்ண 5 நாடோட ஏற்கனவே உள்ள இந்த பஹ்ரைன், கொலம்பியா, காங்கோ குடியரசு, அப்புறம் லாத்வியா, லைபீரியா, இந்த 5 நாடுகளும் 2027ல டெம்பரரி கண்ட்ரிஸா வந்து இருப்பாங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். கிரேட் நிக்கோபார் திட்டம் எத்தனை கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது? ஸோ 81,000 கோடியில கிரேட் நிக்கோபார் திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு. ஸோ கிரேட் நிக்கோபார் திட்டம் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார் இருக்கு இல்லையா, அதுல சவுத்துல தான் வந்து கிரேட் நிக்கோபார் இருக்கு. இந்த கிரேட் நிக்கோபார் வந்து அங்கே ஒரு துறைமுகம் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க சரக்கு முனையத்தோட. அடுத்து வந்து விமான நிலையம் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்றதுதான் இந்த கிரேட் நிக்கோபார் திட்டம். ஸோ இந்திய பசிபிக் பிராந்தியத்துல ஒரு முக்கியமான இடமா இதை வந்து உருவாக்கணும். இன்னொன்று வந்து போர்ட்ஸ், பல நாடுகளுடைய சரக்குகளை கையாளும் திறனோட இங்க ஒரு துறைமுக ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது நிறுவ போறாங்க. சுற்றுலா தலமா இதை மாற்றுறது, இந்த மாதிரியான ஐடியாவோட தான் கிரேட் நிக்கோபார் திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொன்னு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளான் அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பு ரீதியில சைனாவுடைய டாமினன்ஸ் அப்படிங்கிறது இந்தோ பசிபிக் ரீஜன்ல இருக்கு. ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிற வகையிலையும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட் நிக்கோபார் திட்டம் அப்படிங்கிறது 81,000 கோடியில செயல்படுத்துறாங்க. அந்தமான் நிக்கோபருடைய ஒரு சவுத் சைட்ல தான் கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிறது இருக்கு. அங்கே கப்பல் போக்குவரத்துக்கான முனையம் அமைக்கிறது, விமான நிலையம் ஏர்போர்ட் அமைக்கிறது, அப்புறம் சூரிய சக்தி மூலமா இயங்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையம். ஸோ அங்கே உள்ள இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம வந்து
சப்போர்ட் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா, மின்சாரம்ங்கிறது தேவைப்படுது இல்லையா. ஸோ அதுக்காக சூரிய சக்தி மூலமா இயங்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையம், சோலார் பேனல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையம் 450 மெகாவாட் திறனோட அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த சுற்றுலா மண்டலம், டவுன்ஷிப் பிளானிங் இதெல்லாமே அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம்னா சுற்றுச்சூழல் ப்ராப்ளம் வரும். அங்க ஏற்கனவே வந்து பழங்குடியினர் இருக்காங்க. யாருன்னா நிக்கோபரைஸ் ஷோம்பென்ஸ் பழங்குடியினர் வந்து இந்த கிரேட் நிக்கோபார் பக்கத்துல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வரணும், இந்த பிளானிங்லாம் கொண்டு வரணும்னால அங்கே உள்ள மரங்கள்லாம் அழிக்கணும், காடுகளை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ இதனால பழங்குடியின மக்கள் பாதிக்கப்படுவாங்க, சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்போஸ் பண்றாங்க இந்த திட்டத்தை. ஒரு சைடு வந்து டெவலப்மெண்ட் பார்க்கணுமா அல்லது நம்ம என்விரான்மெண்ட்டை பார்க்கறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராடிக்டரி ஒரு பிளானா வந்து இது இருக்கு. ஸோ சேம் அதே தான் நம்ம பார்த்துருப்போம். கப்பல் போக்குவரத்து மூலியம் அமைக்க போறாங்க, ஏர்போர்ட் அமைக்கிறாங்க, அப்புறம் சோலார் மின்சாரம் மூலமா சூரிய சக்தி மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான நிலையம், திட்டமிட்ட நகரம், சுற்றுலா மண்டலமா இது மாத்திரதான் பிளான். கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, பேங்காக்கு, அப்புறம் அந்த சைடு நம்ம இந்தியா, இந்த இலங்கை இதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டா வந்து இருக்கு அந்த கப்பல் போக்குவரத்துல. நேஷனல் கரண்ட் ஃபைல்ஸ், முக்கிய கனிமங்கள் உலகளாவிய விநியோக சங்கிலி கண்காணிப்பகத்தை இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து தொடங்கியுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து யுனைடெட் கிங்டம், யூகேயோட சேர்ந்துதான் முக்கிய கனிமங்கள் உலகளாவிய விநியோக சங்கிலி கண்காணிப்பகத்தை இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து யூகே, யுனைடெட் கிங்டமோட சேர்த்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான கனிமங்கள் எங்கே இருக்கு அது சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறது, முக்கியமான கனிமங்களுடைய விநியோக சங்கிலி சப்ளை செயின் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அதை சுரங்கத்திலேருந்து கனிமங்கள் எடுக்கிறது, சுரங்கம் அமைக்கிறது, அதுல இருந்து எடுக்கிறது, அதை பிரிச்செடுத்து அதை ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப சிலிக்கான் அந்த விநியோக சங்கிலி பத்தி கூட நம்ம பார்த்திருப்போம். பேக் சிலிக்கா கூட்டமைப்பு அமெரிக்கானால ஸ்டார்ட் பண்ணது, 13 நாடுகள் இருக்கு, அதுல நம்ம இந்தியாவும் ஒரு உறுப்பு நாடா இருக்கு, ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ முக்கிய கனிமங்கள் அப்படிங்கிறது உலக அளவுல நமக்கு தேவைங்கிறதுனாலதான் அது பேரே முக்கிய கனிமங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த முக்கிய கனிமங்கள் அதோடைய உலகளாவிய விநியோக சங்கிலியை கண்காணிப்பதற்காக இந்த கண்காணிப்பகத்தை இந்தியாவும் பிரிட்டனும் இணைஞ்சு தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய ஆய்வு மற்றும் சுரங்க தொழில்நுட்ப புத்தாக்க அறக்கட்டளை, அப்புறம் ஐஐடி தன்பாத், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இவங்க இணைஞ்சுதான் இந்த கண்காணிப்பகத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம நாட்டுடைய மத்திய அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டியும் இங்கிலாந்துடைய வெளியுறவு செயலர் எவேட் கோபர் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட சம்மந்தம் இல்லாதது, இது நம்ம ஒரு பாயிண்டா ஆட் பண்ணிருக்கோம் நியூஸ்ல, ஒரு முக்கியமான பாயிண்டா இருந்ததுனால. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 9 நாடுகளோட நம்ம ஒப்பந்தம், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பண்றதுக்கான ஒப்பந்தம்ங்கிறது இறுதி பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்த்திருப்போம். அமெரிக்காவோட இன்னும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 9 நாடுகள் தான் இது. மொரிஷியஸோட சைன் பண்ணிருக்கோம், நியூசிலாந்தோட சைன் பண்ணிருக்கோம். ஒரே இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறனால இது கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரீசெண்டா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ங்கிறது. மொரிஷியஸ், நியூசிலாந்து, அப்புறம் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், ஓமன், பிரிட்டன், ஆஸ்திரேலியா, யூரோப் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதாவது அசோசியேஷன், அப்புறம் யூரோப் யூனியன், அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாடுகளோட நம்ம இறுதி கட்டம் ரீச் பண்ணிருக்கோம். யூரோப் யூனியனோட எல்லாம் சைன் பண்ணிட்டோம். எந்தெந்த நாடோட சைன் பண்ணதெல்லாம் இப்ப அமலுக்கு வந்திருக்கு? மொரிஷியஸ், யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், ஆஸ்திரேலியா, ஓமன், அப்புறம் யூரோப் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனோட சைன் பண்ண அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் இப்போ அமலுக்கு வந்துருச்சு. பிரிட்டன், நியூசிலாந்தோட நம்ம தனிப்பட்ட ஒப்பந்தம் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ங்கிறது சைன் பண்ணிருக்கோம். இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே ரீசெண்டா ஒரு 6 ஒப்பந்தங்கள் சைன் ஆனது. அப்புறம் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே வந்து இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆனிச்சு இல்லையா, அதுல வேளாண் பொருட்களுக்கு எந்த ஒரு வரி விலக்கும் கிடையாது, சலுகை கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்தியா. வியட்நாம் கூட 13 ஒப்பந்தம், ட்ரினிடாட் டொபாக்கோட 8 ஒப்பந்தம், அப்புறம் நெதர்லாந்தோட 17 ஒப்பந்தம், சைப்ரஸோட 6 ஒப்பந்தம். அடுத்து யூரோப் யூனியனோட இந்த வருஷம் ஜனவரி 27 தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணிருப்போம். அப்புறம் உலக அளவில் முக்கிய கனிமங்களுடைய நிலையான மற்றும் சீரான விநியோகத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தமானது சைன் பண்ணிருக்கோம். அதெல்லாம் ரீசனா நடந்த அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணது. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் யூனியனோட மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது? ஆன்சர் கேரளா.
இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து இந்த மான்சூன் வருது இல்லையா, நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல இந்தியா வந்து தென்மேற்கு பருவமழை மூலமாக தான் அதிகமான மழை பொழிவு அதிகமான பெனிஃபிட்டை வந்து அடையுது. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது ஓரளவு தென்மேற்கு பருவமழை மூலமா அந்த மழை பெறுது. பெனிஃபிட் அதிகமா எந்த பருவமழை மூலமானா வடகிழக்கு பருவமழை மூலமாக தான் பெறும். இந்த தென்மேற்கு பருவமழைன்னு சொல்றோம் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் எங்க வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேரளால தான் ஸ்டார்ட் ஆகும். எப்போதுமே ஜூன் 1 தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து இது May 26 ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது டிலே ஆகி இப்போ ஜூன் 4 தான் அந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ டிலே ஆயிருக்கு, கணிப்பை விடையும் டிலே ஆயிருக்கு, நார்மலா நடக்கிறதை விடையும் டிலே ஆயிருக்கு. எங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் ஆகும்னா கேரளால ஸ்டார்ட் ஆகும். அது இப்போ தொடங்கி இருக்கு ஜூன் 4 அதிகாரப்பூர்வமா கேரளால தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எல்னினோ எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்னினோ அப்படின்னா என்னன்னா பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். அந்த பசிபிக் பெருங்கடல்ல மேற்பரப்புல உள்ள அந்த நீருடைய வெப்பநிலை வந்து வழக்கத்தை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அதுதான் எல்னினோன்னு சொல்லுவோம். வழக்கத்தை விட கம்மியா இருக்கு அப்படின்னா அதை லானினோ அப்படின்னு சொல்லுவோம். எல்னினோ வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது கம்மியாயிரும். ஸோ வறட்சி இந்த மாதிரியான சூழல் வந்து அதிகமா இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு. ஸோ இது நமக்கு பெனிஃபிட் கிடையாது எல்னினோ வர்றது. லானினோ நமக்கு பெனிஃபிட் தான், ஏன்னா அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி விளைச்சலும் நடக்கும் இல்லையா. ஸோ எல்னினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க 2026. ஸோ இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட கால சராசரியில 90% மட்டும்தான் மழை பெய்யும் அப்படின்னும் கணிச்சிருக்காங்க. ஸோ ஜூன் 1 தொடங்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படக்கூடிய தென்மேற்கு பருவமழை 3 நாள் தாமதமாக ஜூன் 4 தான் ஆன்செட் ஆயிருக்கு கேரளால. நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் May 26 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை விடையும் டிலேயா தான் நடந்திருக்கு. உலக வானிலை ஆய்வு அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எல்னினோ நிலைமைகள் உருவாகிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்னினோ வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 80% சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து இந்த மான்சூன்ல தாக்கத்தை ஏற்படுத்தும், இயல்பை விட கம்மியான மழைப்பொழிவை தரும் எல்னினோ அப்படிங்கிறது. அடுத்து உலக வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் இது 1950 மார்ச் 23 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஹெட் குவார்டர் சுவிட்சர்லாந்துல ஜெனீவால இருக்கு. தலைவரா வந்து அப்துல் அல் மண்டூஸ் வந்து இருக்காங்க வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன்ல. அடுத்து நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் இது 1875 ஜனவரி 15 ஸ்டார்ட் பண்ணது. 150 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனிச்சுன்னு கூட நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம். அடுத்து ஹெட் குவார்டர் வந்து நியூ டெல்லி, தலைவர் வந்து மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். When Audit Matters, CAG Interventions That Made a Difference என்ற புத்தகத்தை தொகுத்தவர் யார்? ஆன்சர் வினோத் ராய். வினோத் ராய் தான் இப்போ இந்த When Audit Matters, CAG Interventions That Made a Difference அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அந்த துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எழுதுனது வந்து வினோத் ராய். இவர் வந்து இந்தியாவுடைய முன்னாள் CAG தலைமை கணக்கு தணிக்கையாளர் தான் இந்த வினோத் ராய். உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா CAG வந்து யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். பாலிட்டி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். CAG யார் அப்பாயிண்ட் பண்றா? ஸோ இந்தியாவுடைய முன்னாள் தலைமை கணக்கு தணிக்கையாளர் தான் வினோத் ராய். அவர் தான் இந்த புத்தகத்தை வந்து தொகுத்திருக்காரு. When Audit Matters, CAG Interventions That Made a Difference அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை. ஸோ இதெல்லாம் நிஜ வாழ்க்கை நிகழ்வுகள், அதனுடைய அனுபவங்கள் எப்படி நம்ம நாட்டுடைய அந்த கணக்கு தணிக்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். காலத்தின் அலைகள் நாடாளுமன்ற சுவரோவியங்கள் வழியே பாரதத்தின் வரலாறு. இதை சுதாமூர்த்தி எழுதியிருக்காங்க. தி பெஞ்ச், தி பார் அண்ட் தி பிசார் அண்ட் தி லாஃபுல் அண்ட் தி ஆஃபுல் இதை வந்து துஷார் மேத்தா வந்து எழுதியிருக்காங்க. இந்தியாஸ் ஒலிம்பிக் கோல்டு ஹாக்கி ட்ரையம்ப் அட் ஆம்ஸ்டர்டாம் இதை வந்து K ஆறுமுகம் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. உலக சுற்றுச்சூழல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 5 தான் இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். இது வந்து UNEP யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம், அது சார்பில் தான் 1973 இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் அவர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர் அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம்.
ஸோ நம்ம மரத்தை நடணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மரத்தை வெட்டுறதுனால இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துற வகையில் இந்த டே செலிப்ரேட் பண்றோம். சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். அடுத்த ஸ்போர்ட்ஸ் 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது எந்த 3 நாடுகளில் நடைபெறுகிறது? ஆன்சர் வந்து கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா தான் இப்போ 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 நாடுகள் இணைஞ்சு வேர்ல்ட் கப்பை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ மொத்தம் 48 அணிகள் இதுல பங்கேற்கிறது. ஜூலை 11 19ஆம் தேதி வரைக்கும் இது ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த போட்டியில நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த 4 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனாலதான் இப்ப பாக்குறோம். ஸோ இது யார் ஹோஸ்ட் பண்றா? கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. அந்த 4 பேர் வந்து சர்ப்ரீத் சிங், சாமுவேல் முத்துசாமி, நிஷான் வேலுப்பிள்ளை, தசின் முகமது ஜம்ஷித். இவங்க 4 பேர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க இந்த போட்டியில பங்கேற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர்ல பங்கேற்ற இந்திய வம்சாவளி எப்படின்னா அது வந்து விகாஸ் தோரசு. அவர் 2006ஆம் ஆண்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஷார்ட் நியூஸ், ஃபீல்ட் கமாண்டர்கள்ல நிதி ஒதுக்கீடு அதிகாரத்தை இப்போ 2 மடங்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சகம் அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அப்புறம் வெனிசுலாவுடைய இப்போ பொறுப்பு அதிபர் வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிக்கோலஸ் மடூரோ வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்போ டெல்சி ரோட்ரிகஸ் பொறுப்பு அதிபராக பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அவங்க நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. அமெரிக்கா வந்து நிக்கோலஸ் மடூரோ வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ டெல்சி ரோட்ரிகஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ எரிசக்தி பாதுகாப்பு சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்தியாவுக்கும் வெனிசுலாவுக்கும். ஏன்னா வெனிசுலால கச்சா எண்ணெய் இருப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அவங்களுடைய எண்ணெய் வளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்காங்க. இறக்குமதியை குறைச்சு உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக 100 பொருட்களை அடையாளம் காண்பதற்காக இப்ப பணிக்குழு அமைச்சிருக்காங்க மத்திய அரசு. கடல் பரப்புல வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால பருவமழையை வந்து பாதிக்கக்கூடிய எல்னினோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால பருப்பு உற்பத்தி பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதனால விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நமக்கிட்ட ஆனா டபுள் மடங்குக்கு வந்து பருப்பு இருப்பு இருக்கு அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. 5th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி இப்போ ஜூன் 5th வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஜாயின் பண்ணிக்கோங்க. திஸ் இயர் ஃபுல் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்சும் இருக்கு. கிளாஸஸ் குரூப் 1க்காக மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் ரெண்டுமே ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸும் இன்க்ளூட் பண்ணி வரும். அதுக்கடுத்து பாலிட்டிக்கு மட்டும் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்துடலாம். மக்களாட்சியில் நீண்ட கால பிரதமர் என்ற சாதனையை படைக்க உள்ளவர் யார்? ஸோ இப்போதான் ஜூன் 10 படைப்பாங்க. ஆன்சர் வந்து நரேந்திர மோடி. எந்த ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை $1.5 டிரில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2036. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர்களாக எந்த நாடுகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், ட்ரினிடாட் டொபாகோ, ஜிம்பாப்வே. கிரேட் நிக்கோபர் திட்டம் எத்தனை கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 81,000 கோடி. முக்கிய கனிமங்கள் உலகளாவிய விநியோக சங்கிலி கண்காணிப்பகத்தை இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து தொடங்கியுள்ளது? ஆன்சர் பிரிட்டனோட இணைச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது? ஆன்சர் கேரளால. When audit matters, CAG interventions that made a difference என்ற புத்தகத்தை தொகுத்தவர் யார்? ஆன்சர் வினோத் ராய். உலக சுற்றுச்சூழல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 5ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது எந்த 3 நாடுகளில் நடைபெறுகிறது? ஆன்சர் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 3 நாடுகள் ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ அவ்வளோதான். இதோட டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.